வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வசதிக்காகவே ஜிஎஸ்டி கொண்டுவரப்பட்டுள்ளதாக மே 17 இயக்க ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி தெரிவித்துள்ளார். மெரினாவில் தடையை மீறி மே 17ஆம் தேதி நினைவேந்தல் கூட்டம் நடத்திய வழக்கில் திருமுருகன் காந்தி அல்லிக்குளம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். இதில் அவருக்கு வரும் 9ஆம் தேதி வரை காவல் நீட்டிப்பு செய்து நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய திருமுருகன் காந்தி, ஜிஎஸ்டி வரி என்பது ஒரே நாடு ஒரே வரி என இருந்தாலும் இவை வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வசதிக்காக செய்யப்பட்டது என தெரிவித்தார். ஒரு வரியாக இருந்தால்தான் அவர்களால் முதலீடு செய்ய முடியும் என்றும் திருமுருகன் காந்தி கூறினார். மத்திய அரசின் நடவடிக்கைகளுக்கு தமிழக அரசு எதிர்ப்பு தெரிவிப்பது போல் நாடகமாடிக்கொண்டிருப்பதாகவும் திருமுருகன் காந்தி விமர்சித்தார். ஜிஎஸ்டியும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்யக்கூடியவர்களுக்கு அனைத்து மாநிலங்களும் அனைத்து துறைமுகங்களிலும் ஒரே விதமான வரி வேண்டும் என்று மேற்குலகம் கார்ப்பரேட் கம்பெனிகள் கேட்ட காரணத்தினால் தான் ஜிஎஸ்டி கொண்டு வரப்பட்டிருக்கிறதே ஒழிய இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நலனுக்காக கொண்டு வரப்படவில்லை. ஆக இந்த ரேஷன் கடைகள் மூடப்படுவது, தடையற்ற அளவில் இறக்குமதி செய்வதற்கான அனுமதி, அது மட்டுமல்ல ஒரே சீரான வரியின் மூலமாக மேற்குலகம் இங்கே வியாபாரம் செய்வது, இவை அனைத்தையும் சேர்த்து செய்திருக்கிறார்கள். ஆகவே இந்த ரேஷன் பொருட்கள் கட்டுப்பாடு என்பது முழுவதுமாக நிறுத்துவதற்கான வேலையை இந்த அரசு செய்திருக்கிறது. வருகின்ற 2020க்குள் இவை அனைத்தும் முழுமையாக நிறுத்தப்படும்.